வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் டாக்குமெண்ட்ஸை எப்படி ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அடுத்த 10 ஷார்ட்கட் கீஸை நம்ம கற்றுக்கலாம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டோ அல்லது ஒரு பர்டிகுலர் லைனோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு போர்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ல ஒரு போர்ஷன் ஆஃப் கண்டென்ட்டோ எனக்கு வேண்டாம், அதை நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம். ஸோ அதை நான் கட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தென் எக்ஸ். இது ரெண்டையும் சேர்த்து உங்க கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த கண்டக்டிவிட்டிங்கிறது போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஒரு பர்டிகுலர் லைனே எனக்கு வேண்டாம். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ், அதாவது கண்ட்ரோலையும் எக்ஸையும் உங்க கீபோர்ட்ல சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும், அது போயிடும், அது கட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, நான் தெரியாம கட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ரீவியஸ் எஃபெக்ட் வேணும், அந்த கண்டென்ட் வேணும். என்ன பண்ணுவீங்க? போன வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், அன்டூ பண்ணுனா கண்ட்ரோல் பிளஸ் இசட். ஓகேங்களா? பாருங்க, நம்ம பண்ண எல்லா விஷயமுமே நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு கண்டென்ட்டை கட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எக்ஸ். சரி, ஒரு பர்டிகுலர் வேர்டையோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ அல்லது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கண்டென்ட்டை காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த லோயர் ரேட்டை நான் காப்பி பண்ணி நிறைய இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பாருங்க, இந்த லோயர் ரேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்றதுக்கு உரிய ஷார்ட்கட் கீ எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் சி. கண்ட்ரோலையும் சியையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய கண்டென்ட் காப்பி ஆயிடுச்சு. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும், இந்த லோயர் ரேட் அப்படிங்கிறது எனக்கு இங்க வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் வி பேஸ்ட் பண்றதுக்கு. பாருங்க, இந்த லோயர் ரேட் இங்க வந்துருச்சு, இது இந்த இடத்துல வரணும், கண்ட்ரோல் வி வந்துருச்சுங்களா? ஸோ எத்தனை இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல இந்த பர்டிகுலர் பேராகிராஃபே எனக்கு நான் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க, கண்ட்ரோல் சி, இது ஃபுல்லா காப்பி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும், கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் நம்ம திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது கிடையாது. நாம ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி நிறைய இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா, ஸோ இந்த ஷார்ட்கட் கீ, அதாவது கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான கண்டென்ட் உங்களுக்கு எத்தனை தடவை வேணாலும் பேஸ்ட் ஆயிக்கும். சரிங்களா? இப்ப அடுத்தது இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது 1.5 லைன் ஸ்பேசிங்ல இருக்கு. அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உரிய ஸ்பேசிங் 1.5. ஓகேங்களா? இது எனக்கு 1 இருந்தா போதும். இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கீ இருக்குன்னா இருக்கு. நீங்க கண்ட்ரோலையும் நம்பர் 1ஐயும் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒரு லைன் ஸ்பேசிங்ல வந்துருச்சு. ஓகேவா? இல்ல எனக்கு 2 லைன் ஸ்பேசிங்ல வேணும் இது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ட்ரோலையும் 2ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் ஸ்பேசிங்ல கிடைக்கும். இப்ப கண்ட்ரோல் பிளஸ் 3 அமுக்குனா 3 லைன் ஸ்பேசிங்ல கிடைக்குமான்னு கேட்காதீங்க, அவ்வளவுதான். ஸோ ஒரு லைன் ஸ்பேசிங் 1.5னா நீங்க போய் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு லைன் ஸ்பேசிங் வேணும்னா கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் ஸ்பேசிங் வரும். 2 லைன் வேணும்னா கண்ட்ரோல் பிளஸ் 2. ஓகேவா? நம்பர் 2 உங்களுடைய கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 2 லைன் ஸ்பேசிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, அடுத்தது என்னோட பழைய டாக்குமெண்ட்டுக்கே கொண்டு வந்துடுறேன். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் அப்படியே டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு என்னுடைய டாக்குமெண்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக இந்த ஹீட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹீட் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் என்னுடைய டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஷார்ட்கட் கீ எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் எஃப்.
பாருங்க ஹீட்டை நான் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி கொடுத்த உடனே பாருங்க ஹீட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. ஹோல் டாக்குமெண்ட்லயும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இல்ல எனக்கு அந்த பர்டிகுலர் வேர்டுங்கிறதே தெரியாது, ஆனா நான் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த வேர்டையுமே செலக்ட் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. நீங்க எந்த வேர்டை செலக்ட் பண்ணணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஹை அப்படிங்கிறது நான் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணணும். பாருங்க ஹைன்னு நான் இங்க டைப் பண்ண உடனே பாருங்க ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஹை அப்படிங்கிறது என்னுடைய டாக்குமெண்ட்ல இருக்கோ அது எல்லாமே வந்து இது ஹைலைட் பண்ணி காண்பிதுங்க. பாருங்க இங்க ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஹை பாருங்க இங்கெல்லாம் ஸோ எங்கெங்கெல்லாம் நான் செலக்ட் பண்றேனோ அங்கெங்கெல்லாம் வந்து அது வந்துருச்சு. ஓகேங்களா? பாருங்க ஓகேவா? ஸோ அடுத்தது இப்ப நான் வந்து இந்த ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணிட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் லோ அப்படின்னு சொல்லி மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை இருக்கிற இடமெல்லாம் நான் லோன்னு சொல்லி மாத்தணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஹெச் கொடுக்கணும். பாருங்க இப்ப ஹை அப்படிங்கறத நான் என்னவா மாத்தணும் லோ அப்படின்னு சொல்லி மாத்தணும். ஓகேங்களா? நான் லோ அப்படிங்கறது கொடுத்துட்டேன். இதுலயே நிறைய இது கேக்குது. ரீப்ளேஸ் ஆல், ஃபைண்ட் நெக்ஸ்ட், ஆன்சர் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் இப்ப வந்து ரீப்ளேஸ்னு கொடுத்தேன்னா இந்த ஃபர்ஸ்ட் எங்க லோ ஒரு ஹை இருக்கோ அது மட்டும் லோன் மாறும். பாருங்க இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுமானா பாருங்க லோ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சா இந்த இடத்துல. ஓகேங்களா? ரீப்ளேஸ்னு கொடுத்தோம்னா அது ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு கேட்கும். பாருங்க அடுத்த ஹைக்கு வந்துருச்சு. இப்ப நான் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஹையா இருக்கோ அது எல்லாமே லோன் மாறிடுச்சுங்க. பாருங்க மொத்தம் 14 இடத்துல ஹைன்னு இருக்கு. ஸோ அது எல்லாமே லோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஃபைண்ட் பண்றதும் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நம்ம லோ பண்ணிக்கிறதும் நம்ம ஈஸியா லோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஃபாண்ட் ஸ்டைல நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சோ அது எப்படி மாத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் தென் ஷிஃப்ட் தென் எஃப். சோ பாருங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தனா நீங்க பாருங்க உங்களுடைய ஃபாண்ட் ஸ்டைல் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எது வேணாலும் மாத்திக்கலாம். சரியா? பாருங்க நான் வேற ஒரு ஃபாண்ட்டுக்கு மாத்துறேன்னு வச்சுக்கலாம். சோ பாருங்க நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ இது மட்டும் எனக்கு மாறி இருக்கு. சோ பாருங்க இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் மாத்துறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். அல்ஜீரியனுக்கு மாத்திரன்னு வச்சுக்கலாம். பாருங்க ஃபுல்லாவே மாறிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் எஃப். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப அடுத்த ஷார்ட்கட் கீ ஒரு பர்டிகுலர் வேர்டு சூப்பர் ஸ்கிரிப்டாவோ அல்லது சப்ஸ்கிரிப்டாவோ எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லயே பாருங்க இந்த எக்ஸ்டோன் இருக்கு. ஸோ நான் இதை வந்து இப்ப சப்ஸ்கிரிப்டா மாத்தணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி நான் சப்ஸ்கிரிப்டா மாத்தணும்? ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குன்னா இருக்கு. நீங்க கண்ட்ரோலையும் ஈக்குவல் சிம்பிளையும் அந்த டைம்ல அழுத்தினீங்கன்னா போதும். பாருங்க இது சப்ஸ்கிரிப்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் இப்ப திருப்பி பண்ணி காமிக்கிறேன். பாருங்க கண்ட்ரோல் இசட் பண்றேன். பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதை நான் சப்ஸ்கிரிப்டா நான் இப்ப மாத்தணும். என்ன பண்ணுவீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலையும் ஈக்குவல் சிம்பிளையும் கொடுத்தீங்கன்னா இது சப்ஸ்கிரிப்டா மாறிடும். ஓகேவா? இதுதான் ஷார்ட்கட் கீ. இதே நான் இதை சூப்பர் ஸ்கிரிப்டா மாத்தணும், அதாவது மேல கொண்டு போகணும், எக்ஸ் ஸ்கொயர்டா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா கண்ட்ரோல் அழுத்திக்கோங்க, ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு பிளஸ் சிம்பிள் அழுத்துங்க. பாருங்க சூப்பர் ஸ்கிரிப்டா மாறிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் தென் பிளஸ். ஓகேங்களா? பாருங்க திருப்பி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்
தென் பிளஸ் சூப்பர் ஸ்கிரிப்டா மாறிடுச்சு. இதே சப்ஸ்கிரிப்ட் பண்ணோம்னா கண்ட்ரோலையும் ஈக்குவல் டு சிம்பிளையும் அழுத்தினீங்கன்னா அதுவே வந்து சப்ஸ்கிரிப்டா மாறிடும். சரிங்களா? சோ இப்ப அடுத்தது வந்து இப்ப நான் இந்த மாதிரி எல்லாமே டைப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, எனக்கு இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் ஒரே ஒரு பேஜ்ல வரணும், இது அடுத்த பேஜுக்கு வரணும். சோ எப்படி கொண்டு வர்றது? நீங்க டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்க வேண்டியது இல்ல, என்டர் கீய நீங்க அதுக்கு பதிலா என்ன பண்ணுனா கண்ட்ரோலையும் என்டரையும் சேர்த்து தட்டினீங்கன்னா போதும். பாருங்க, இது தனி பேஜ் ஆயிடுச்சு, அடுத்த பேஜுக்கு இந்த கண்டென்ட் போயிடுச்சு. ஓகேவா? ஒரு பேஜ் பிரேக் வேணும் எனக்கு, ஒரு பேஜ் வந்து போதும், ஒரு கண்டென்ட் ஒரு இடத்துல இருந்தா போதும், அடுத்த பேஜுக்கு என்னுடைய கண்டென்ட் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட்ரோலையும் என்டரையும் சேர்த்து அடி. ஓகேவா? பாருங்க, இந்த பேராகிராஃப் மட்டும் எனக்கு போதும், சோ அடுத்த பேராகிராஃப்ல அடுத்த பேஜ்ல வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட்ரோலையும் என்டரையும் சேர்த்து தட்டினீங்கன்னா பாருங்க அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. சோ இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜுக்கு வந்துருச்சு. சோ ஒரு பேஜ் பிரேக் வேணும் அப்படின்னா பாருங்க, இதோட எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோலையும் என்டரையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு பேஜ் பிரேக் கிடைச்சிடும், புது பேஜ் கிடைச்சிருச்சு. சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம இப்போ இந்த வீடியோல ஒரு 10 ஷார்ட்கட் கீ நம்ம கத்துக்கிட்டோம். சோ இது எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ அடுத்த வீடியோல அடுத்த 10 ஷார்ட்கட் கீயோடைய நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.